வடசென்னை 2வும் வெற்றி உறுதியாக சொல்லியிருக்காரு, அசுரனும் சொல்லியிருக்காரு. 3 ஹீரோயின் இருந்தும் கட்டிப்பிடிச்சி சாங் எதுவுமே இல்லாமல் யாரையும் தொடாமல் ஒரு வித்தியாசமான ஒரு விரைவிலேயே மௌனம் பேசியது 2. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்போவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். நான் நந்தாவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 24 வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஒரு பெரிய என்கேஜ்மெண்ட் ஒரு இது இருக்குனாக்கா, வைப் இருக்குனாக்கா, அது வந்து கிரெடிட் கோஸ் டு அமீர் அண்ட் கணேஷ் சார் தான். அப்கோர்ஸ் சூர்யா சார் இருக்காரு. அப்போ பண்ண ஒரு எல்லா காதல் கடத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஒரு வித்தியாசமான படம் இருக்கும். 3 ஹீரோயின் இருந்தும் கட்டிப்பிடிச்சி சாங் எதுவுமே இல்லாமல் யாரையும் தொடாமல் ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளில் வந்து இந்த கதையை சொன்ன அமீருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். இந்த வாய்ப்பு கொடுத்த கணேஷ் சாருக்கு லைலா எவ்ரிபடி தேங்க்ஸ். மௌனம் பேசிச்சா 24 வருஷம் கழிச்சு உங்களுடைய ஆர்ப்பரிப்பு எங்களுக்கு பெரிய ஒரு எங்க மனசுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு. விரைவிலேயே மௌனம் பேசியது 2. எல்லாரும் வாங்க. இது ஒரு ஜென்சி கிட்டுக்கான ஒரு படம். இப்போ கூட 25 வருஷம் கழிச்சு கூட இப்ப இருக்கிற யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் சோ கேப்டிவேட்டட் பை திஸ். எல்லாரும் வாங்க. இப்ப லைலா வந்து ஒரு டயலாக் பேசுவாங்க. இப்ப எங்க பாய் வந்து ஆக்ஷன் சொல்லுவார். ஒரு நிமிஷம் இருங்க. நான் உன்னை மறக்கவும் மாட்டேன். Love you all. ஒரு நிமிஷம். சூர்யா இன்னைக்கு வரதா இருந்தாரு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நிச்சயமா வருவாரு. ஷூட்டிங் இருந்ததுனால அவரால் வர முடியல. ரொம்ப வரதா இருந்தாரு. காலையில வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாரு. நிச்சயமா எல்லாரும் வாங்க. நிறைய தியேட்டர் போறோம் இந்த டீம். நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணிருக்கீங்க. வந்ததுக்கு மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு உத்வேகம். மௌனம் பேசியது 2க்கு எல்லாரும் காத்திருங்கள். Thank you so much for bringing this Maunam Pesiyade back to the theaters. Thank you, Abhay sir. And to ரொம்ப சீரியஸா இருக்கா? Abhay ரொம்ப சீரியஸா இருக்கு. தெரியல லைலா பக்கத்துல I love you, Abhay sir. And I love all of you. அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு இந்த திரைப்படம் மௌனம் பேசுது என்ற திரைப்படத்தை உருவாக்கி நான் ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கு விதை போட்டது ஒரு ஆள் இல்லை, 2 ஆள். ஒன்று முதல்ல சூர்யா, 2வது சூர்யா அவர்கள் இந்த இடத்துல இருந்திருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அவரும் ஷூட்டிங்கில் இருந்தார், நானும் ஷூட்டிங்கில் இருந்து அங்கேருந்து ஓடி வந்திருக்கேன். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த படம் உங்ககிட்ட அதே உயிர்ப்போடு இருக்குன்றது ஒரு டைரக்டராக எனக்கு இதை விட பெருமையும் சந்தோஷமும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ரிலீஸ் டைமில் கூட இந்த படத்துக்கு தேட்டரில் போய் பார்த்ததில்லை, அப்பவும் போகலை, இப்போவும் கடைசியாக தான் உள்ளே வந்தேன். இந்த படத்துக்குள்ளே எனக்கு ஸ்பெஷல் அட்ராக்ஷன் யாருன்னா லைலா தான். இந்த ஸ்கிரிப்டை பண்ணும்பொழுதே லைலா கிட்ட தான் போய் சொன்னேன்.
இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, கிளைமேக்ஸில் தான் வருவீங்க, படத்தில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வருவீங்க. படத்தோட விளம்பரத்தில் உங்கள் பேர் போட மாட்டேன். அப்படின்னா அன்னைக்கு வந்து ஒரு டாப் ஹீரோயினாக இருந்த லைலா அதை ஒத்துக்கிறதுக்கான காரணம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு லைலா வந்து நான் நந்தாவில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஹீரோயின் லைலா நான் நிறைய சைட் அடிச்சிருக்கேன். அப்போ அவங்க அவ்வளவு கியூட்டா இருப்பாங்க. ராமேஸ்வரத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் டைமில் அவங்க என் கூட தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நான் அவங்க கூட தான் இருப்பேன். அவங்க மதுரைக்கு போனாங்கன்னா ஃப்ளைட்டில் ஏற்றி விட்றதுக்கு நான் காரில் கொண்டு போய் இங்கேருந்து ட்ராப் பண்ணி விட்டு வருவேன். நான் அதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டியூட்டியாக செஞ்சேன். நீங்கள் வேறு மற்றபடி நந்தா அந்த படத்தில் கண்ணன் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ராம்ஜி படம் தொடங்கி 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். படத்துக்கு முதல்ல வேறு ஒரு கேமராமேன் இருந்தார், அப்புறம் 10 நாள் கழித்து தான் உள்ளே வந்தார். அன்னைக்கு வந்த ராம்ஜி இப்போ வரைக்கும் என் கூட தொடர்ச்சியாக இந்த படம் வரைக்கும், இப்போ நான் பண்ணிகிட்ருக்கிற படம் வரைக்கும் அவர் தான் கேமராமேன். யுவன் சங்கர் ராஜா கேட்கவே வேண்டாம். என்னுடைய திரைப்படங்கள் ஒரு சிலைனா யுவன் சங்கர் ராஜா தான் கண்ணு. அந்த கண்ணை எடுத்து அந்த சிலைக்கு உருவமே கிடையாது. அதுபோல் இந்த நிமிடம் வரைக்கும் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கிற படம் வரைக்கும் யுவன் சங்கர் ராஜா தான். மொத்தத்தில் இப்படி ஒரு சந்தோஷமான நிகழ்வு, இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எனக்கு, என்னுடைய கணேசனுக்கு, ஒரு முதல் பட தயாரிப்பாளரோட இத்தனை வருடங்கள் அதே நட்போடு பயணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கடவுள் கொடுத்த வரம், உங்கள் அன்பும் எனக்கு கடவுள் கொடுத்த வரம். நான் மீண்டும் இந்த இடத்துல என்னை இயக்குனராக்கி அழகு பார்த்த சூர்யாவுக்கும் என்னுடைய தயாரிப்பாளர் ஆக்சுவலாக அவர் ப்ரொடியூசரு, அதனால் நானும் ஒரு நட்போடு இருக்கும் முடிவு பண்ணேன். அவங்க வேற எங்கேயோ இருக்காங்க, நான் அதனால் அது அவங்க தான் முடிவு பண்ணோம். அப்பமும் இவர் தான் பிஆர்ஓ, இப்பவும் இவர் தான் பிஆர்ஓ. அதே நட்போட ஒரு 1/4 நூற்றாண்டுன்றது சும்மா கிடையாது. ஒரு திரைத்துறையில் எனக்கு உள்ளே நுழையும் போது எனக்கு ஒன்றும் பிடிப்படலை. 23 வருஷம் ஆச்சா, என்ன பண்ணோம், மொத்தமே 4 படம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். ஆனாலும் நான் பண்ணின ஒவ்வொரு படமும் உங்ககிட்ட மனசில் நிற்கிதுங்கும் போது எனக்கு போதுமானது. நான் அடுத்தடுத்து பண்ணுற படங்கள் இதே போல் உங்ககிட்ட இருந்தால் அதை விட எனக்கு வேறு சந்தோஷம் கிடையாது. ரொம்ப நன்றி. நிறைய அப்டேட் கேட்டீங்க. வடசென்னை வாடிவாசல் 2 எப்பொழுதுமே நான் தயாராக இருக்கேன். வெற்றியும் தயாராக இருக்காரு. அதுக்கான சூழல் வந்தவரையும் தொடங்கிடுவோம். வடசென்னை 2வும் வெற்றி உறுதியாக சொல்லியிருக்காரு, அசுரனும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் இறைவன் பெருவன் ஃபைனல் ஷெடியூலில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய மாயவலை தயாராகி சென்சாருக்கு ரெடியாக இருக்கு. முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நன்றி. நீங்களாம் ஆசைப்படுற மாதிரி சூர்யா சார் ஹீரோ, அமீர் டைரக்ஷன், மற்ற எல்லா விஷயமும் வெகு விரைவிலேயே வரத்துக்கு அடுத்ததா தம்பி திரு கார்த்திக் அவர்கள், அப்புறமா என்னுடைய ஆதர்ஷ இயக்குனர் அமீர் அவர்கள் அபராஜித் பிலிம்ஸ்ல ஒரு இல்லைன்னா புதுசா ஒரு படம் பண்றதுக்கு நாங்கெல்லாம் தயாரா இருக்கோம். நீங்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அதுவும் நடக்கும். நன்றி. அவர் இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு, மைண்ட்ல வச்சுக்காதீங்க. கண்டிப்பா நடக்கும். டவுன்லோட் ஆகுது. Finish one. Audience.
போட்டோ கீழே இருக்குமா? ஓகே Baby feeding, Nikhil. இப்ப பாருங்க தலைப்பு செய்யுங்கள். இல்ல அப்ப ஆசைப்பட்டாரு இப்ப சார் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. அபராஜித் பிலிம்ஸ் உடைய முதல் திரைப்படம் நந்தா, அடுத்ததா மௌனம் பேசியது. இந்த 2 படமுமே மாபெரும் வெற்றி படங்கள். இதை தொடர்ந்து இந்த வருஷம் 2026ல அபராஜித் பிலிம்ஸ் 4 திரைப்படங்கள் வெளியிடறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுல 2 திரைப்படங்களோட இயக்குனர், ஹீரோ எல்லாமே முடிவாயிருக்கு. உங்களுடைய பேராதரவோட அபராஜித் பிலிம்ஸ் தரமான வெற்றி படங்களை கொடுக்கறதுக்கான எல்லா ஆயத்தங்களும் தயாராயிட்டு இருக்கோம். எப்போதும் போல உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை. ரொம்ப நன்றி. சுருக்கமா பேச சொன்னாரு, சுருக்கமா பேசிட்டேன். வாங்க. நான் வந்து ஸ்டேஜ்னா எனக்கு பயம். நான் மீடியா ரொம்ப மீட் பண்ணாம வால்யூம் அமீர் வந்து தான் ஃபர்ஸ்ட் என்னை வந்து மீடியாவில் கொண்டாந்து நிறுத்தி அழகு பார்த்தாரு. அதே மாதிரி இப்பயும் என்னை கூப்பிட்டு வச்சு மீடியாவில் நிற்க வச்சு அழகு பார்க்குறாரு. ஸோ அமீருக்கும் இந்த படத்துக்கு வந்து வெற்றி ஆகிய எல்லா மக்களும் நந்தா ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அந்த டைமில் இந்த படத்தை எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இந்த டைம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ டு ஆல் தி ஆடியன்ஸ். இவ்வளோ வருஷம் இந்த படத்தை மனசில் வச்சுட்டு திருப்பி இவ்வளோ பெரிய ஓப்பனிங் கொடுக்குற ஆடியன்ஸ் தேங்க்ஸ். தேங்க் மை ப்ரொடியூசர் கணேஷ் அண்ட் ரகு சார், அபராஜித் ஃபிலிம்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண அனில் சார் என்றென்றும் நான் வெரி தேங்க்யூ. மை கோ ஸ்டார்ஸ் சூர்யா அவர் வர முடியல. தேங்க்யூ ரிஷா, லைலா, Neha, and the full team, cameraman Ramji sir, all the technicians, full team. I thank you everybody, and I thank my fans, the audience for being so much responsible. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். எந்த ரீரிலீஸ் ஆனாலும் கமலால ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ், பிரஸ் மீடியாவுக்கு தேங்க்ஸ். அண்ட் மௌனம் பேசியதே ஆஃப்டர் 24 years திருப்பி ரீரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அதுவும் வேலண்டைன்ஸ் வீக்குங்கிறனால யங்ஸ்டர்ஸ் மத்தியில், ஏன்னா ஒரு ஜென்ரேஷனாக இந்த படத்தை வந்து நாங்கள் பார்க்கல பிக் ஸ்க்ரீனில். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்டையர் டீமுக்கு தேங்க்யூ. அமீர் சார் இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி டு அஸ். ஸோ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much. Thank you so much to Aparajit Films, Ganesh, Raghu sir, and of course Amir sir. It is so nice to see Maunam Pesiyade re-releasing in the theatres, and especially for Valentine's Day. I wish everybody a very happy Valentine's Day. Go watch Maunam Pesiyade and enjoy. Love you all. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். என்னுடைய முதல் திரைப்படம் ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு திரையரங்குக்கு வந்திருக்கு. இந்த தலைமுறை பார்ப்பதற்காக திரையரங்குகளை ரிலீஸ் பண்ண என்னுடைய தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி. ஒரு மதுரையில் இருந்த ஒரு சாதாரண ஒரு அமீரை ஒரு இயக்குனராக்கி அழகு பார்த்ததுல 2 பேருக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு.
ஒன்று என்னுடைய தயாரிப்பாளர் கணேசன், ரெண்டாவது என்னுடைய நாயகன் சூர்யா. அவர் நாயகன் சொல்றதை விட என்னுடைய நண்பன் சொல்றது தான் அடிக்கடி எனக்கு விருப்பம். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கும் அவருக்கும் நட்பு இருக்கு. அப்படி ஒரு திரைப்படத்தை எடுத்து இந்த திரைப்படத்தில் த்ரிஷா, நந்தா, லைலாவோட பாட்டெல்லாம் ரொம்ப அந்த டைம்ல அவங்க ரொம்ப பீக்கில் இருந்தாங்க. நான் கேட்டது உங்க நேம் வந்து நான் உங்களுக்கு போட மாட்டேன், போஸ்டர்ல இருக்காது, டைட்டில் கார்டில் இருக்காது, கிளைமேக்ஸ்ல மட்டும்தான் என்ட்ரி இருக்குன்னு சொன்னேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட ஒர்க் பண்ணாங்க. இந்த நம்பிக்கை அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த படம் திரையரங்கில் பார்க்கும்பொழுது முதல் முறையாக ரிலீஸ் ஆகும்போது நான் பார்க்கல. அதை பார்க்குற அளவுக்கு அன்னைக்கு எனக்கு தைரியம் கிடையாது. ஒரு படத்தை எடுத்துட்டு மக்களோட போய் உட்காந்து பார்க்குற அளவுக்கு நான் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு சின்ன பதட்டம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பதட்டம் என்னுடைய மௌனம் பேசி ஆடியோ ரிலீஸ்ல இருந்தது. இப்பவும் அதே பதட்டத்தோடு தான் உள்ள வந்தேன். எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ப்ரெஸ் மீடியா ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 23 ஆண்டுகளும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. கடவுளுக்கு என்னுடைய நன்றியை சொல்றேன்.